இந்த கட்டடத்துல உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க. You who are seated in this building. இந்த கட்டடமே ஒரு அதிசயம் தான். This building is a wonderful. அதிசயங்க இது. It is a wonder. கையில காசு வச்சிட்டு கட்டின ஒரு கட்டடம் கிடையாது இது. It is not a building built with money in a hand. ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். We have been witnessing wonder each and every day. இது அமெரிக்காக்காரன் கொடுத்த பணம் கிடையாது. This is not the money given by Americans. ஒரு வெள்ளைக்காரர் இங்க வந்ததும் இல்ல, ஒரு வெள்ளைக்காரட்ட போய் நாங்க நின்னதும் கிடையாது. No foreigner has come here and we have not gone to a foreigner for help. நான் தைரியமா இத சொல்லுவேன். I can tell this boldly. இத உலகம் முழுவதும் இன்னைக்கு பல ஆயிரம் பேர் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. And there are many people, many lakhs of people who are watching this online. தைரியமா நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும். I can say very boldly. எந்த வெளிநாட்டுக்கும் போய் சர்ச் கட்டறோம் காசு கொடுன்னு கேட்டது கிடையாது, இனி கேட்க போறதும் கிடையாது. We never ask for any donations to any foreign countries or foreign people and we will never even ask that. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். But the Lord has given such a great building for us. ஒரே வார்த்தையில நான் சொல்ல முடியும். I can tell it in one word. மனுஷனுடைய பார்வையில் இது முடியாததுதான். This is impossible in the sight of men. தேவனாலே எல்லாம் கூடும். But all things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible by God. இந்த கட்டிடமே ஒரு அதிசயம் தான் அப்படின்னு கேப்ரியல் தாமஸ் ராய் சொல்றாரு. அவரு 50 வருடத்துக்கு முன்னால ஆவடியில சென்ட்ரல் பகுதியில் சின்ன கட்டிடத்தில் இருந்தாங்க. அந்த பகுதியில் நிறைய நெருக்கடியாக இருந்தது. அந்த தெருவே சின்ன தெரு தான். ஒரு கார் போனால் ஒரு பைக் கூட எதிர வர முடியாது. ஜனங்க நிறைய வழிஞ்சாங்க. இடம் போதலை, காணிக்கை அதிகமாக வருது. அதனால் பெரிய இடமா பார்த்து இப்போ ஆவடி நியூ சர்ச்சை கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு நிறைய அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேலேயாவது மக்கள் உட்காரலாம். அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டியிருக்குது. அது என்ன சொல்கிறாரு, இந்த கட்டடமே ஒரு அதிசயம்தான். இந்த கட்டடத்தை எப்படி கட்டணும்னு தெரியுமா? எல்லாரும் இது கட்டும்போது நிறைய பேர் இதை வேணாம் நான் எப்படி கட்டுவீங்க, உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் இருக்குது, என்ன வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை யாருடைய வெளிநாட்டுக்கார பணமும் இங்கே வரல அப்படின்னு சொல்கிறார். இவர் உள்நாட்டு ஆட்களே உள்ள விட மாட்டாங்க. இவங்க ஃபேமிலி, இவங்க அப்பா, இவர் பிள்ளைங்க தான் இவங்க மெசேஜ் கொடுப்பாங்க. வேறு யாரையும் இந்த சர்ச்சில் காலை வைக்க விட மாட்டாங்க. ஏன்னா யாரையாவது கூப்பிட்டு காணிக்கை கொடுக்கணுமே, காசு கொடுக்கணும், அவங்களுக்கு சும்மா அனுப்பிட முடியுமா கூப்பிட்டு? அந்த வருமானம் கூட வெளியே போகக்கூடாது. இந்த 3 பிள்ளைகளும் 4-5 பிள்ளைகளும் சேர்ந்து அதே மாற்றி இவங்களே மாற்றி மெசேஜ் கொடுத்துக்கிறது, சர்ச்சை நடத்திக்கிறது. ஒரு முறை தாமஸ் ராஜ் என்ன சொல்லிக்கிறாரு, இந்த சர்ச்சை எப்படி, பழைய சர்ச்சை, இந்த சர்ச்சை எப்படி கட்டினேன் தெரியுமா, எல்லாருடைய தாலியை அறுத்து கட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. பெருமையா சொல்றாரு. அது ஒரு பெருமையாகுது, ஒரு சந்தோஷமாகுது. பெரிய சாதனை நம்ம சாதிச்சோம். எத்தனையோ பேருடைய தாலியை அறுத்து அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தங்க நகையை கோல்டை வாங்கி அவங்க கழுத்துல செயினா போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் அறுத்து நம்ம இந்த பெரிய சர்ச்சை கட்டிட்டுமே அப்படின்னு பெருமைப்பட்டுக்கினாரு. ஒரு முறை ஒருத்தர் டிஃபன் பாக்ஸ் நிறைய கோல்டு எடுத்துட்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க, தாமஸ் ராஜ்கிட்ட, கேப்ரியல் அப்பா தாமஸ் ராஜ்கிட்ட. பார்த்தா கோல்டு. அவர் என்ன சொல்றாரு, உங்கள் கஞ்ச கருமிகளுக்கெல்லாம் இதை பார்த்த உடனே, இதை கேட்ட உடனே இதை வெடிச்சிட போகுது. அப்போ எல்லாருமே இவர்கிட்ட தங்கமோ, டிஃபன் பாக்ஸ் நிறைய கோல்டும், பேக் நிறைய கோல்டும் எடுத்துகிட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டா சந்தோஷம் இருக்கும். யாருடைய சொத்தாவது விற்று கொடுத்துட்டு அவங்க நடுத்தருவில் நின்னா இவருக்கு சந்தோஷம். யாருக்கு? கேப்ரியல் ஃபாதர் தாமஸ் ராஜ். இப்போ இவர் என்ன சொல்றாரு, இது பெரிய அதிசயம், கடவுளுடைய படைப்பு அதிசயம்தான். ஆனால் இவருக்கு தெரியாது எது அதிசயம் சொல்லிட்டு. மனிதன் தான் இங்கே அதிசயம், நாம் தான் இங்கே அதிசயம், நம்முடைய சரீரம் தான் அதிசயம், நம்முடைய சரீர செயல்பாடு தான் இங்கே அதிசயம். நம்ம சாப்பிட்றோம், ஒரு சாப்பாடு ஒயிட்டாக போகுது, ஒயிட் ரைஸு, குழம்பு கலராக போகுது, பொரியல் ஒரு கலரு, இதெல்லாம் கலரு எல்லாம் சாப்பிட்டு மிக்ஸ் ஆகி யூரின் எப்படி வருது, வெள்ளையாக வருது, மோஷன் எல்லாம் வருது. ஏன்னா இதை அதிசயம், இதெல்லாம் அதிசயமாக தெரியாது. மனுஷன் அந்த கட்டட ஆவடி நியூ சர்ச்சை கட்டினவங்க அதிசயமாக தெரியல, அதுக்கு காணிக்கை கொடுத்தவங்க அதிசயமாக தெரியல, இவருக்கு அங்கே உட்காந்து இப்போ இவருடைய பேச்சு கேட்குறாங்களா அவங்க அதிசயமாக தெரியல. இந்த கட்டடம் தான் அதிசயம். தாமஸ் ராஜ், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவீங்க, இந்த கட்டடம் இருக்கும், ஆனால் அது யாருக்கும் பயன் தராது. நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த கட்டடம் யாருக்கும் பயன் தராது, வீணாக போச்சு காசு. காசு என்னாச்சு, வீணும் விரயமாக்கி விட்டீர்கள். இது மாதிரி நிறைய பேர்கிட்ட காசை வாங்கி கட்டிட்டு இன்னைக்கு பெருமை அடைஞ்சுக்கிறார். அவங்களுடைய சபையில் வரவங்களுக்கு
என்ன நிலைமையில் இருக்காங்க அதை பற்றிலாம் அது கவலை கிடையாது. சொந்த வீட்டில் இருக்காங்களா, பணப்பற்றாக்குறை இல்லாத இருக்காங்களா, பேங்க் பேலன்ஸோடு இருக்காங்களா, கடன் இல்லாத இருக்காங்களா, கடன் வாங்கி கார் வாங்கின்னு வருவார் சர்ச்சுக்கு, என்ன அதெல்லாம் பெருமனை வச்சுக்கிறது. கடன் வாங்கி கார் வாங்கி இவர் சர்ச்சுக்கு வருது பெருமனை வச்சுக்கிறது. கடன் இல்லாத வாழ்க்கை வாங்குறாங்களா, சொந்த காசில் உழைச்சி சேமித்து வச்சு அந்த காசில் கார் வாங்குறாங்களா, வீடு வாங்குறாங்களா, அது பெருமையாக பேசுங்க. ஏன்னா நம்ம காணிக்க கொடுத்துட்டு கடனுக்கு கார் வாங்கிட்டு லோன் போட்டு வீடு கட்டிட்டு சர்ச்சில் வந்து கம்பீரமாக உட்காருது ஒரு பெருமை கிடையாது. ஏன்னா அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அது ஏன்னா அவ்வளமான அசிங்கமான அகோரமான நினைச்சாவே பயமாகுது. இன்னைக்கு ஒரு லோனுன்னு போய் கேட்டால், வீட்டு லோனுன்னு போய் கேட்டால் எத்தனையோ லட்சம் வந்து வட்டியாக போட்டுறாங்க. வட்டி கட்டுறதுக்கே சரியாகுது. அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம எவ்வளோ உஷாராக வாழணும் இந்த உலகத்தில். காபிரியல் தாமஸ்ராஜ் கேட்பாரு, அவங்க அப்பா தாமஸ்ராஜ் கேட்பாரு, நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்முடைய நிலைமை என்ன, நம்ம பெற்ற பிள்ளைகளோட நிலைமை என்ன, நம்ம எதிர்கால சந்ததியோட நிலைமை என்ன? இது போல இன்னைக்கு வெறுங்கையோட நிற்கிறோம். காலகாலமாக நம்முடைய தாத்தா காலத்துலேருந்து எல்லாருக்கும் காணிக்கை எடுத்து போய் காசாக கொடுத்துட்டு, நகையாக கொடுத்துட்டு, பொருளாக கொடுத்துட்டு, விளைச்சலை எடுத்து போய் கொடுத்துட்டு இன்னைக்கு வெறுங்கையாக நிற்கிறோம். என்ன விளைச்சல் அப்போல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே விளைச்சல் கம்மி தான், கஷ்டப்பட்டு தான் அது விளையும், அதில் எடுத்து போய் கொடுத்துருவாங்க. பிள்ளைக்கு சாப்பிடுதா அதெல்லாம் தெரியாது. அவ்வளோ ஒரு கண்மூடித்தனமாக இந்த கிறிஸ்தவர்களே இந்த சமுதாயம் உருவாக்கிடுச்சு. இந்த ஆன்மீகவாதிகள், இந்த பாஸ்டர்கள், இந்த ஐயர்கள், ஆயர்கள் எல்லாம் இவங்க போதகர்கள் இது மாதிரிலாம் வந்து இவங்க மக்களை மயக்கி அவங்கள தரித்திரத்திலே வச்சுட்டாங்க. தரித்திரம் இன்னைக்கு தரித்திரத்திலே இருக்கிறோம், பண கஷ்டத்திலே இருக்கிறோம், கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நிலைமையில நம்மளை கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். நண்பர்களே, வேதம் இவற்றையெல்லாம் வெறுக்கிறது. இந்த சடங்குகளை வேதம் வெறுக்கிறது. கட்டிட ஆலயத்தை வேதம் வெறுக்கிறது. நடமாடும் இந்த உயிருள்ள அதிசயமான இந்த சரீரத்தை, இந்த அங்கத்தை, அவயவத்தை தான் இந்த அதிசயம் என்கிறது பைபிள். நம்முடைய சரீரத்தின் செயல்பாடுகளே அங்கே பைபிளில் வரையப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளும் கண் அதிசயம், நம்முடைய காது அதிசயம், நம்முடைய பேச்சு அதிசயம், நம்முடைய பல் அதிசயம், நம்முடைய நாக்கு அதிசயம். இப்படி எல்லாமே ஒன்றுபட்டதான் இங்கே ஒரு பேச முடியும். இப்படி இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா எல்லா உறுப்புகளும் ஒன்றுபட்டதான் இங்கே வார்த்தை வெளியே வரும். அது அதிசயம். என்ன சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகுது, அதிசயம். சாப்பிடாது இருக்க முடியுமா? பசி எடுக்குது இல்லை? இந்த மாதிரி இந்த உடல் செயல்பாடே ஒரு அதிசயம் தான். இந்த அசையாத கட்டிட சபையை பார்த்து ஒரு அதிசயம்ன்றார் யாரு? ஒரு மூளை வேலை செய்யாத ஒரு காபிரியல் தாமஸ்ராஜ் இந்த கட்டிடத்தை அதிசயம். இயேசு கிறிஸ்து பைபிள், இயேசு கிறிஸ்து இவர் எல்லார்டையும் காசை வாங்கி கட்டடம் கட்டிக்கிட்டு அங்கே வந்து கைத்தட்டின்னு காணிக்க போட்டுன்னு மணிக்கணக்கில் உட்காந்து இயேசு கிறிஸ்தை பற்றி கேட்கறது தான் பைபிள் சொல்லுதுன்னு இவரு வச்சுக்கிறாரு. இவ்வளோ என்னால அது சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு சாப்பிடாத உட்காந்துக்க முடியாது. சாப்பிட்றேன்னா இப்படி கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டுக்கணும், இப்படி கொஞ்சம் காய் எடுத்து போட்டுக்கிறது கிடையாது. சாப்பாடை வேக வைக்கணும், சமையல் காய்கறி வாங்கணும், காசு வேணும் அதுக்கு, அதை சமைக்கணும். அது சமைக்கிறதுக்குள்ளே நம்ம எத்தனையோ வலிகளை உண்டாகுது, உடம்புல அனல் தாக்கப்படுது. இதெல்லாம் எப்படி சரியாக வருது? நம்முடைய ஓய்வு எடுத்தா தான் இதெல்லாம் சரியாகும். இந்த கட்டிட சபையில் போய் உட்காந்துட்டா அதெல்லாம் சரியாகுது. அப்புறம் கட்டிட சபையில் போய் உட்காந்துட்டு அந்த ஓய்வு நாளில் போய் ஓய்வு எடுக்க வேண்டிய, அந்த வீட்டிலேருந்து ஓய்வு எடுக்க வேண்டிய ஓய்வு நாளில் கட்டிட சபையில் போய் உட்காந்துரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, ஆண்டவரே சுகந்தாரம், ஆண்டவரே சுகந்தாரம். நீ யாரு? நீ உன்னை ஓய்வு எடுக்க சொல்லியாச்சு, நீ ஏன் அங்கே போய் உட்காந்து? உன்னை யார் நான் உட்கார சொன்னா? இயேசு கிறிஸ்து கேட்குறேன், நான் உட்கார சொன்னேன். நாங்கள் பைபிள் எடுத்துனா அங்கே போய் உட்கார சொன்னேன். பைபிளை உட்காந்து இங்கே படிச்சுட்டு இங்கே ஜோம் பண்ணிட்டு இங்கே வீட்டு வேலையை பாருன்னு சொன்னேன். நீ ஏன் அந்த காபிரியல் தாமஸ்ராஜ்கிட்ட போய் அவர் சொல்கிறத கேட்டு உட்காந்துக்கிற? உனக்கு சொந்த புத்தி இல்லையா? இவ்வளோ நாள் நீ வாழ்ந்துருந்தானுங்கிற, உங்கள் அப்பா வாழ்ந்துருந்தானுங்கிறாரு, உங்கள் தாத்தா வாழ்ந்துருந்தானுங்கிறாரு, நீ ஏன் உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நான் கேட்கல, இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.